ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல். இந்த வீடியோ நம்ம வந்துட்டு 29 படத்தில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ரத்னகுமார் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காரு. இவர் யாருன்னா, ஆடை, மேயாதமான், குலு குலு போன்ற படம் டைரக்ஷன் பண்ணவர். அண்ட் லோகேஷ் கனராஜ் கூட சேர்ந்துக்கிட்டு மாஸ்டர், லியோ அண்டு விக்ரம் படங்களுக்கு வந்து ரைட்டராக வேலை செஞ்சுருக்காரு. இப்போது அவருடைய 4வது படமான 29 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த 29 அப்படின்றது சத்யா வயசு 29 இதான் வந்து படத்து ஃபுல் பேர். ஓகே, இந்த படத்தை கதை பற்றி பார்த்துலாம். பார்த்த கதை வந்து பெருசாக எதுவுமே கிடையாதுங்க. சத்யா அப்படின்ற ஒரு 29 வயசு பையன் இருப்பான். அவனுக்கு வந்துட்டு எந்த ஒரு லட்சியமே கிடையாது. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தன் ஆர்வலர் மாதிரி அந்த இயற்கை, அவங்க சுற்றக்கூடிய இடங்களை வந்துட்டு தூய்மை வச்சுக்கணும், எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கணும், அந்த மரங்களையும் செடிகளையும் இந்த ஏரி குளங்களையும் வந்து அழிக்கக்கூடாது அப்படின்ற அவங்க ஒரு எண்ணம். சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மாதிரி அவங்க, ஓகேங்களா. அதனாலேயே எப்பயுமே ஒரு போராட்டம் பண்ணணும், அந்த மரத்தை வெட்ட போகிறாங்க, அந்த மரத்தை வெட்டக்கூடாது சொல்லிட்டு எப்பயும் ஒரு போராட்டம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அவங்க பையன் பார்த்திங்கன்னா சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும், அப்படி பிரச்சனையே வேணான்னு நினைக்கிற ஒரு பையன். அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் பையனுக்கும் வந்து சண்டை ஏற்பட்டு பேச மாட்டாங்க. இப்போ சத்யா பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு வேலை கிடைக்காம விவசாயம் பண்ண முடியாமல் அவங்க வந்து சென்னைக்கு வந்து ஒரு மேன்ஷன் தங்கி ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பார். அந்த மேன்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக பேச்சஸ் நிறைய பேர் இருப்பாங்க. சத்யா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லட்சியம், எந்த ஒரு குறிக்கோளுமே இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலை செஞ்சுக்கிட்டு அண்டு பெர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருப்பார். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேட்ரிங் வேலைக்கு போயிருப்பார். அவருடைய கூட படித்த ஒருத்தர் மாஸ்டர் மகேந்திரன் இருக்கார் இல்லையா, அவருடைய மேரேஜுக்கு வந்து ஈவெண்ட்டு போயிருப்பார். அவருடைய மேரேஜுக்கு வந்து இவர் கேட்ரிங் பண்ண போயிருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணக்காரர். அவங்க ஊரில் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு மாதிரி எனிமி மாதிரி ஆகியிருப்பாங்க. அவர் வந்து ஒரு மேரேஜ் ஆகலையா, இன்னும் இந்த வேலை செஞ்சிட்ருக்கியா, என்ன தான் பண்ணிகிட்ருக்க சொல்லுங்கள், ரொம்ப கேலிக்கிண்டில் வந்து பண்ணிகிட்டு இருப்பார். அங்கேயே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் அவருக்கும் வந்து சண்டை மாதிரி ஒரு ஆகும். பட் பெரிய பிரச்சனை ஆகாது. இப்போ ஹீரோக்கு வந்து ஒரு கவலையாக இருக்கும், நம்மளுக்கு மேரேஜ் ஆக மாட்டேது, மற்ற எல்லாருக்கும் மேரேஜ் ஆகுது அப்படின்னு ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அவர் வேலை செய்யக்கூடிய கம்பெனிக்கு வந்து விஜய் அப்படி ஒரு பொண்ணு வருவாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, வெள்ளையாக இருப்பாங்க. இப்போ இவருக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்தோடனே பிடிச்சி போயிடும். பிடிச்சி போட்டோடனே கட் பண்ணாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அந்த பொண்ணு வந்து இவனை வந்து எப்பவுமே ஜாலியாக வாடா போடான்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. ஒரு நாள் வந்து விஜய் வந்து அவங்க லவ் வந்து சொல்கிறாங்க சத்யா கிட்டே. சத்யாவுமே அவங்க லவ் பண்ணுறது சத்யா வந்து விஜய் கிட்ட சொல்கிறாங்க. இப்போ லவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ் மேலே இந்த லவ் வந்துட்டு மேரேஜில் போய் முடிஞ்சுதா இல்லை பிரேக்கப் ஆயிடுச்சா அப்படின்றா படத்தில் மீதி கதை. இந்த படத்தில் கதை வந்து இதுதான் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் கதை அப்படின்னு படத்தில் டேரக்டே தெரியாமல் போயிருக்கு. அவர் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்காரு. நம்ம ஹீரோ வந்து அக்ரிகல்ச்சர் முடிச்சுட்டு சென்னையில் வந்து வேலை செஞ்சிட்ருக்கார். ஓகேங்களா, வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறாரு. ஓகே, லவ் பண்ணுறாங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோன் பேசுவாங்க, வெளியே போவாங்க, பீச்சு பார்க்கெலாம் போவாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப லவ் பண்ணுவாங்க. அப்புறம் பிரேக்கப் பண்ணுவாங்க, திரும்ப ஒன்றா சேர்ந்துருவாங்க. இப்படி அந்த சீன்ஸை மட்டும் அவங்க எழுதியிருக்காங்களே தவிர இது ஒரு கதையாக, ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக, இதனால இது நடந்துச்சு, இதனால இது நடக்குது, இதனால நடக்க போகுது அப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் பிளே ரீதியாகவே இவங்க எதையுமே எழுதவே இல்லை. சீன்ஸாக எழுதியிருக்காங்க. அதை வந்துட்டு இப்போ இந்த சீனை முன்னாடி போட்டாலும் பிரச்சனை கிடையாது, இந்த சீனை பின்னாடி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. எதுவுமே ஒரு கண்டினியூ இல்லாமல் ஒரு எபிசோடாக ஓடிட்டுருக்கு. நம்ம எப்படி சண்டே நாடகம் பார்த்துட்ருப்போம் அது மாதிரி எபிசோடாக ஓடிட்டு தவிர இது வந்து ஒரு படம் பார்க்குற ஃபீலிங்கே கொடுக்கல. ஏன்னா படத்துக்குள்ளேயே ஒரு டைட்டில் போடுறாங்க. அந்த டைட்டில் போட்டுட்டு அதுக்கான எபிசோடு நடக்கும். அது முடிஞ்சு அப்புறமேட்டு இன்னொரு டைட்டில் போடுவாங்க. டைட்டில் நம்பர் 2 போட்டுட்டு அது எபிசோடு வந்து ஓடும். திரும்ப அந்த எபிசோடு முடிச்ச திரும்ப 3வது எபிசோடு போட்டுட்டு அதான் எபிசோடாக படம் வந்து ஓடிட்டுருக்கு. அதனால் படம் பார்க்கும்போது நம்மளால் இதை கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. விஜய் அவர்கள் நடித்த நண்பன் படம் இருக்குது இல்லையா, சங்கர் ஒரு டைரக்ஷனில், அந்த மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க, உங்கள் பசங்களை வந்துட்டு என்னவோ ஆகணும் அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. ஒரு டாக்டராகவோ, இன்ஜினியராகவோ, ஐஏஎஸாவோ நீங்கள் வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்களுக்கு என்ன வருதோ, அவங்க நேச்சுரலாகவே எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள வந்து அதை பண்ண விடுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு மெசேஜை வந்து இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. 2 ஹவருக்கு மேலே ஓடக்கூடிய இந்த ஒரு படத்தில் ஒரு சின்னதாக உன்னோட லட்சத்தை நோக்கி நீ ஓடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்போது ஹீரோயின் வந்து இருப்பாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவி நடித்த கிஸ் படம் நடிச்சிருப்பாங்க. அண்ட் அயோத்தி படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்க தான் இந்த படம் நடிச்சிருக்காங்க. ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ படத்துலையும் ஜிகர்தண்டா XX படத்துலையும் வந்து வில்லன் நடிச்சிருப்பார். அந்த ஒரு கேரக்டர் தான் இந்த படத்தில் வந்து ஹீரோ நடிச்சிருக்காரு. படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட்டாக என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இது ஒரு இயல்பான ஒரு கதை தான், அக்கம்பல் நடக்கிற ஒரு கதை தான். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க பண்ணுற ஒரு லவ், அவங்களுக்கு சண்டை, ஒரு கன்ஃபியூஷன், அதுதான் ஒரு நார்மலான கதையாக நம்ம அக்கம் பக்கம் பார்க்குற கதை தாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஒரு லவ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் ஒரு மிக இல்லாத ஒரு நார்மலான ஒரு லவ் இது. படத்துடைய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் பார்க்கும்போது
நம்ம எதுவுமே கனெக்ட் பண்ணிக்க முடியல. படத்தில் மொத்தம் 3 சாங் இருக்குது. பட் எதுவுமே வந்து கனெக்ட் ஆக மாட்டேது. காமெடியும் கிடையாது, ஃபைட்டும் கிடையாது, வெறும் லவ் மட்டும் தான். அதனாலேயே ஆடியன்ஸால் கனெக்ட் பண்ணிக்கவே முடியல. அது படம் ஓடுது, அது மாதிரி படம் பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ரத்னகுமாருக்கு இது அடுத்த ஒரு டிசாஸ்டரான படமாக தான் நான் நினைக்கிறேன். ரத்னகுமார் எடுக்கிற படங்கள் வந்து மற்ற படங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. அவருடைய படம் வந்து ஒரு குவாக்கி, ஒரு லோக்கி மாதிரியான படங்கள் அவரே சொல்லிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குலு படமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருப்பார். ஆடை படம் அதுக்கு மேலே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேகதமனமும் ஒரு டிஃப்ரெண்டான படம். நம்ம பார்க்குற இந்த ஜனரஞ்சகமான படங்களை தாண்டி இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான படமாகவே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து 2014க்கு முன்னாடி வந்து நடக்கிற காமிச்சிருக்காங்க. ஏன்னா சன் மியூசிக்கில் வந்துட்டு அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா லவ் பண்ணுற மெசேஜ் பண்ணிப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து காமிச்சிட்ருக்காங்க. இந்த படத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2013க்கு முன்னாடி நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அது ஏன் அந்த ஒரு டைம் எடுத்தாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, படத்தை ஹீரோயினை வந்து அழகாக இருந்தாங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. லவ் சீன்ஸ் வந்து 2-3 சீன்ஸ் நல்லா இருந்தது, அது ஓகே. வேறு என்னன்னு கேட்டால் வேறு எதுவுமே கிடையாது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவோ ஒரு யூனிக்காகவோ எதுவுமே இல்லாமல் போன மாதிரி தான் இருந்தது. படத்துடைய கிளைமேக்ஸில் வந்துட்டு ஹீரோ வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணுவார். அது தேவையில்லாத ஒரு ஆணி. அந்த மாதிரி ஒரு லாஜிக் இல்லாத நிறைய விஷயங்களும் இருந்தது. முக்கியமாக சொல்ல போனால் சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணநகர் டவர் பார்க் பார்த்தீங்கன்னா 8 மணி இல்லை 9 மணி மூடிடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் நைட்டு 2 மணிக்கு அந்த பொண்ணு அந்த பார்க்குள்ளே வராங்க. அவனும் அவங்க உட்காந்துட்டு இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. இது ரொம்பவும் ஒரு பிலோ ஆவரேஜ் படமாகவே இந்த படம் அமைஞ்சு போச்சு. எனக்கு இந்த படம் வந்து அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. மேபி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 18+ பார்த்தீங்கன்னா 2-3 ரொமான்டிக் சீன்ஸ்லாம் இருக்குது, அது விட 18+ சொல்லிக்கலாம். மற்றபடி இது ஃபேமிலியாக பார்க்கலாமா கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை, ஒர்த்தாக எதுவுமே கிடையாதுங்க. 2 பேர் லவ் பண்ணுறாங்க, சண்டை போகிறாங்க, பிரிஞ்சு போகிறாங்க, அவ்வளோதான். இதுதான் கதை. எனக்கு வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை இந்த படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.